Ready? Ready, sir. Happy Columbus. Okay, sir. என் கேரக்டரையே எனக்கு டாஸ்கா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா புலம்பி பாதி வாழ்க்கையே போயிடுச்சு வெளியே. அதனால இங்கே வந்து ஒழுங்கா இருக்கலாம்னு பார்த்தா இவங்க என்ன எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா புலம்ப விட்டாங்க சார். 10 குறைச்சலுக்கு இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கினேன் சார். நினைச்சிட்டு மனசுல இந்த வாட்டர் மெலன் அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கினேன். சரி அவரு கூட இருந்து ஓரளவுக்காச்சும் இங்க மக்களை மகிழ்விக்கலான்ட்டு ஒரு செட் ஆச்சு சார். அவருக்கிட்ட செட் ஆகி நான் என்ன பண்ணேன், ஒரு நல்ல காமெடிகளை அவரை வச்சு இந்த டிஸ்போஸ் பண்ணலாம் மக்களுக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு எடுத்து கொடுத்தேன் சார். இவரை வச்சுதான் நான் பெரிய ஆள் ஆகுறேன், நான் சிவாஜி கணேசனை விட மிஞ்சிய நடிகர்ட்டு அவரு நான் மனசுல நினைச்சிட்டு என்ன வச்சு இவன் பெரிய ஆள் ஆகுறான்னு அந்த சொல்லி அதை சேதுபதி சார் வந்து எது வெளியே பார்த்துட்டு அது உங்க காம்படிஷன் நல்லா இருக்குதுன்னு இவர் என்கிட்ட சொன்னார் சார். அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாலும் வச்சுன்னு பார்த்தா என்ன இவன் அழுத்துறான், என்ன அழுத்திட்டு இவன் பெரிய ஆள் ஆகுறான்னு சொல்லி அந்த சொல்லுவோம். நான் அதே அப்படியே விட்டுட்டேன் சார். அவரும் எலிமினேஷன் ஆகி வெளியே போயிட்டார் சார். சரி மீதி இருக்கிற என்னுடைய டேலண்ட்ல நான் பாட்டு பாடி இங்க இருக்கிற ரூம் மேட்டையும் ஹவுஸ் மேட்ஸையும் பாடல் மூலியமா எழுதி நல்லபடியா பாடலுக்கு டிஸ்போஸ் பண்ணேன் சார். அதுவும் நல்லபடியா கேட்கறாங்க சார். பாட்டு நல்லபடியா கேட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா மறுநாள் இவன் இன்னைக்கு நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணிட்டானே, இவன் இன்னைக்கு நல்ல பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டானே, அதனால நாளைக்கு இவனை வச்சு எதனா ஒரு சண்டை போலான்ட்டு நம்ம மேல திரும்பினாங்க சார். வா 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 இன்னைக்கு சண்டை போட்டு பார்க்கலாம் சார். வரும்போது வெளியே வரும்போதெல்லாம் ஒன்று பாட்டு பாடலாமா இல்லை காமெடி பண்ணலாமா இல்லை நம்மள சண்டை வலிப்பாங்களா இந்த மைண்ட்லேயே வருவோம் சார். சாப்பிட்டேன்னு கேட்டா என்ன வாங்கி தர போறியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சார். அது மாதிரி இந்த வீட்டில் வந்து நான் அனுபவிக்காதது எல்லாமே அனுபவிச்சேன் சார். சந்தோஷங்கள் நிறைய கிடைச்சது, கிடைக்காத பதவிகள்லாம் கிடைச்சது சார். இங்க நான் ஜட்ஜி ஆகி இந்த இடத்துல இந்த வீட்டில் அழகு பார்த்தேன் சார். என்ன நானே அழகு பார்த்ததுக்கு இந்த வீட்டில் ஜட்ஜி ஆகணும் சார். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து ஒரு மாணவனா இருந்தேன் சார். இந்த வீட்டில் என்னுடைய மழலையான ஞாபகத்துல இந்த வீடு எனக்கு கொண்டு வந்தது சார். அதுக்கப்புறம் என்ன ராஜாவாக்கி என்னை சிம்மாசனத்துல உட்கார வச்சு 4 பேர் எனக்கு தூக்கின்னு போனாங்க சார். அந்த ராஜா பதவியோ இவங்களுக்கு வயிற்றுல வாயில தண்ணி இல்லை சார். இவன் ராஜாவாயிட்டான்ட்டு ஒரே நாள் என்ன மேல இருந்து என்னை கலகு மூட்டி ஏதோ பிரச்சனை பண்ணி இவனா ராஜாவாக்க கூடாது சட்டுன்னு கீழே எடுத்துன்னு வந்துட்டாங்க சார். அந்த டாஸ்க்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு மகிழ்விக்கணும்ட்டு அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் இந்த வாயில ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கிற வாயில இருக்கிற அந்தாலே வெறுப்புல அந்த ஸ்டிக்கரை பிச்சு போடுற அளவுக்கு நான் ஒரு காமெடி பண்ணி மக்கள் மனசுல நின்னேன் சார். இந்த வீட்டுல வந்து என்ன வந்து நட்பா இருந்தேன், அன்பா இருந்தேன், பாசமா இருந்தேன், யாரை பத்தியும் பின்னாடி பேசல, நான் நானாவே இருந்தேன் சார். ஆனா என்ன வந்து அவ்வளவு ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டார் சார். என்ன இந்த வீட்டுல 4 முறை ஜெயிலுக்கு அமிச்சாங்க சார். எதுக்கு போனட்டு எனக்கே தெரியல சார். அவன் ஒரு வாட்டி எப்படி என்ன பண்ணா சும்மா உன்னை டைம் பாஸ் கூட்டு வந்த பாட்டு பாடுறதுக்குன்னா ஒரு கண்ணி இருக்கு வேற யாரும் தெரியல, நீதான் இருந்த கோச்சுக்காதப்பா அப்படின்ட்டு ஜெயில இருந்து வரலாம் எடுத்தாங்க சார். அதே மாதிரி இந்த திருப்பி டாஸ்க் இன்னும் 2 வாரம் இருக்கு சார். 2 வாரத்துல இந்த வாட்டர் மெலன் சார் திருப்பி நீங்க உள்ள அமைச்சீங்க சார். அந்த திருந்தி வெளியே வருவோம், திருந்திட்டு உள்ள வருவான்னு பார்த்தா ஜேம்ஸ் கிளாம்பரோட எனக்காக வெயிட் பண்ணிருந்தாரு அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டோபர் நோலனா அவர்கிட்ட அவரு படம் நடிக்க போறேன்ட்டு என்னமோ சொல்லி மறுபடியும் நம்ம பைத்தக்காரனா ஆக்கி விட்டா சார். வெளியே புலம்புறத விட இந்த வீட்டுல நான் நிறைய புலம்பிருக்கேன், நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கேன், நிறைய துக்கங்களையும் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய குழந்தை சார் 1 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்தேன் சார். வீட்டுல உடம்பு சரியில்லாத இங்க வந்து அந்த குழந்தையோட அம்மா பக்கத்துல இருக்கிற அம்மா பார்த்து அதான்ட்டு அதை கூட நான் துச்சமா நினைச்சு இந்த வீட்டுல எல்லாரையும் மகிழ்வுக்குன்னு நினைச்சேன் சார். அது வரைக்கும் இன்னும் என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும். இன்னும் இருக்கிற ஒரு 2 வாரம் இருக்கு சார். இந்த 2 வாரத்துல இன்னும் நிறைய பாடல்கள் நிறைய பேர் சந்தோஷப்பத்துல இருக்கிறேன் சார். என்ன இந்த வீட்டுல நடந்த ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா சார், எனக்கு என்னுடைய பையன் வந்து நடக்கிறத வந்து நான் கண்ணால பாக்கல சார். ஹாஸ்பிட்டல் இருந்து இங்க வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல பார்த்தேன் சார். நான் இருக்கும்போது என் ஒய்ஃப் என் குழந்தைய நடக்க வச்சாங்க. அப்ப முதல்ல என் பையன் நடக்கிறத இந்த வீட்டுல நான் பாக்குறத நான் பார்த்தேன் சார். சரி இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புலம்பள்ளி இங்கேயே நிறைய வாட்டி புலம்பிருக்கேன் சார். ஏதோ ஒரு நாற்பத்துல எதனா ஒரு யோசனை பண்ணிட்டு ஜெட்டி போடாதெல்லாம் பேண்ட் போட்டிருக்கேன் சார். ஏதோ ஒன்று நினைச்சது அந்த புலம்பள்ளியே என் வாழ்க்கை பாதி போயிருக்கேன் சார். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இங்க இருக்கிற நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள்லாம் இங்க இருந்தாங்க. அவங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்குமா சார் இது? எக்ஸ்கியூஸ் மீ சார். அதுக்கப்புறம் ராஜாரன் சார் இது குடிச்சிட்டு முடிக்கணுமா பேசி முடிச்சுட்டு முடிக்கணுமா சார்? சார் அதுக்கப்புறம் சார் நான் இந்த வீட்டுல வந்து என்ன வந்து கத்தி பேசுறேன்னு சொல்றாங்க சார். என் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன கத்தி பேசி என்ன அவங்க வந்து கத்துவாங்க சார். ஆனா என்ன கத்தி பேசுறேன்னு சொல்லுவாங்க சார்.
அந்த மாதிரி நிறைய இந்த வீட்டில் நான் அனுபவிச்சிருக்கேன் சார். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்ததுக்கு என்னுடைய லைஃப்பில் நான் என்னென்னலாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் என்னென்னலாம் வந்து என்னென்னலாம் கற்றுக்கணுமோ இந்த வீட்டில் கற்றுக்கினேன் சார். ஒரு அன்பா நல்லா புலம்பிட்டு எல்லாரையும் புலம்ப வச்சுட்டேடா டேய்.